நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு அளவியல் 2D சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம கொஞ்சம் ட்விஸ்டடாக கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு செங்கோண முக்கோண வடிவிலான நிலத்தின் செங்கோணத்திற்கு அருகில் உள்ள பக்கங்கள் 50 மீட்டர் 80 மீட்டர் அளவில் உள்ளன. ஒரு சதுர மீட்டருக்கு ரூ.5 வீதம் நிலத்திற்கு சிமெண்ட் செய்ய ஆகும் செலவு. ஸோ செங்கோணம் முக்கோணம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் செங்கோணம் அப்படின்னா 90 டிகிரியில் இருக்கும். ஓகேவா? செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 BH. ஓகேவா? ஸோ இது அடிப்பக்கம், இது வந்து உயரம், இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க, ஸ்ட்ரைட்டாக அவங்க வேல்யூஸ் கொடுக்காம எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா செங்கோணத்தை அந்த செங்கோணம் இருக்கு இல்லையா, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கங்கள். அப்போ செங்கோணம் இங்கே இருக்குது அப்படின்னா இது அதுக்கு பக்கத்தில் இருக்குது, இது அதுக்கு பக்கத்தில் இருக்குது, இது வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஏதோ ஒன்று ஹெச், ஏதோ ஒன்று பி, நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஹெச்சை 80 எடுத்துக்கலாம், 50 எடுத்துக்கலாம், பிஏ 50 எடுத்துக்கலாம், 80 எடுத்துக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ உயரமும் தெரிஞ்சிருச்சு, அடிப்பக்கமும் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ என்ன வரும்? 1/2 × 80 × 50. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 40. ஸோ பெருக்குனீங்கன்னா 2000. ஓகேவா? எதுக்காக நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நிலத்திற்கு சிமெண்ட் பூசுகிறாங்களா. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? ஃபுல்லாக தான் பூசணும் இல்லையா? அப்போ இதோட பரப்பளவு வேணும். ஸோ பரப்பளவு 2000 சதுர மீட்டர். இந்த இடத்துல ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபா அப்படின்னா 2000 சதுர மீட்டருக்கு எவ்வளோ வரும்? 2000 × 5 பெருக்குனீங்க அப்படின்னா 10,000 ரூபாய். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 10,000. ஸோ புரியுதுங்களா? ஸோ இவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக உயரம் இது அடிப்பக்கம் இதுன்னு கொடுக்காம செங்கோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பக்கங்கள் அப்படின்னு சொன்னதால எதை வேணால் நீங்கள் உயரம்னு எதை வேணால் அடிப்பக்கம்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு பரப்பளவு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பரப்பளவுன்னு தெரியும். ஒரு சதுர மீட்டருக்கு இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தமாக கிடைக்கிற சதுர மீட்டரை அந்த 5 ரூபாவில் பெருக்குனீங்க அப்படின்னா அதுதான் ஃபுல்லாக ஆகக்கூடிய செலவு. புரியுதுங்களா?